Hi, welcome to Sivakasi Samayal Express channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஒரு சூப்பரான ஒரு பேங்கிள் பாக்ஸ் பண்ண போறோம். இது வந்து இந்த ஜுவல்லரி பாக்ஸ் கடையில எல்லாம் வந்து வெறும் பேங்கிள்ஸ் மட்டும் விக்கிறதுக்கு இல்லனா இந்த இது வந்து நீங்க வேற எதுக்குனாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த டுட்டோரியல் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. சோ அதனால நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல போய் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம இந்த பேங்கிள் பாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதெல்லாம் நான் குவில்ட் பண்ணிட்டேன். இந்த பீஸ் எல்லாம் நான் குவில்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. கிராஸ் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன் நான். இந்த இது வந்து 4x11 சரியா? 4x11க்கு ஒரு குவில்டட் பீஸ் வேணும். இந்த இது வந்து 3 inches by 22 inches சரியா? நான் வந்து எல்லாத்தையும் நான் குவில்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு இது மட்டும் உங்களுக்கு குவில்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த இது வந்து 4x8 வேணும். ஆனால் இப்போ நீங்கள் இதில் நான் உங்களுக்கு அளந்து காட்டினேன் அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, 5.5 by 8.5 இருக்குது. இது ஏன் அப்படின்னா குவில்ட் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணணும், அந்த சைஸுக்கு கட் பண்ணணும். நான் சொன்ன சைஸுக்கு, அதாவது 4x8 சைஸ்க்கு கட் பண்ணணும் சரியா? இது வந்து இது ஒன்று நான் உங்களுக்கு குவில்ட் பண்ணி இப்போ காட்டுறேன். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பிளெயின் ஃபேப்ரிக் வேணும். இது வந்து பைப்பிங்க்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு பைப்பிங்க்கு இன்னும் நிறையவே வேணும். நான் அதனால் இதனுடைய விட்டு மட்டும் நான் சொல்லிடுறேன். 1.5 inches நான் எடுத்திருக்கேன் பைப்பிங் ஃபேப்ரிக்கு. நீங்கள் வந்து எவ்வளோ பைப்பிங் வேணும் அப்படிங்கிறது உங்களுடைய இதை பொறுத்தது சரியா? இது போக நம்மக்கிட்ட இந்த பெட்ஷீட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் இந்த கவரில் வரும் தெரியுமா? இந்த கவர் நமக்கு வேணும். இது என்ன சைஸ் வேணும் அப்படின்னா இந்த சைஸ் வேணும். அதாவது 4x11 இருக்குல்ல, இந்த சைஸுக்கு நமக்கு இது வேணும். இதை நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இது குவில்ட்டிங் பண்ணி காட்டுறேன் சரியா? இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் குவில்ட்டிங் நல்லா பண்ணிட்டேன் சரியா? நான் கிராஸ் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இப்போ இதை வந்து இப்போ வந்து இதை கரெக்டாக 4x8 inchesக்கு நான் இதை கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இது வந்து 4x8க்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம இந்த 3x22 இந்த பீஸ் இருக்குல்ல, இங்கே வந்து நான் ஜிப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜிப் வந்து 22 inchesக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜிப்பில் வந்து நான் 2 ரன்னர் போட்டு வச்சுருக்கேன். இந்த சைடு இருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி, 2 சைடும் ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இந்த 3x22க்கு எடுத்து வச்சுருக்கிறோம்ல, இந்த குவில்டட் பீஸ் இருக்குல்ல, இந்த குவில்டட் பீஸில் இந்த ஜிப் இருக்குல்ல, இந்த ஜிப்பை வந்து இப்படி, அதாவது ஜிப்போடைய ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த ஃபேப்ரிக்னுடைய ஃப்ரண்ட் சைடை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு இந்த இதில் ஃபுல்லாக நம்ம தச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டாப் ஸ்டிச்சும் பண்ணணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை வந்து இந்த ஜிப்பை அட்டாச் பண்ணியாச்சு. ஜிப் அட்டாச் பண்ணி நான் மேலே டாப் ஸ்டிச்சும் போட்டுட்டேன் சரியா? பார்த்தா தெரியுது உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த ஜிப் இது பண்ண போர்ஷன் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இது இருக்கு இல்லையா, 4x8 போர்ஷன் இருக்குல்ல, இதை வந்து இதனுடைய ஃப்ரண்ட் ஃபேப்ரிக்கை வந்து இப்படி மேலே வச்சுட்டு இதை நான் தச்சிட போகிறேன். தச்சுட்டு என்ன தான் எனக்கு இதோட சேர்த்து இது அட்டாச் ஆகும். இந்த இது ஃபுல்லாக இதை அட்டாச் பண்ணணும். ஸோ நான் இதை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸ் வந்து இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நமக்கு இது வந்து ஜாஸ்தி இருக்குது, இந்த ஹைட்டு ஜாஸ்தி இருக்குது. நான் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே ஜாஸ்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம்னா தப்பு கிடையாது. அதனால் சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் இதோட அட்டாச் பண்ணணும். எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இப்படி வச்சு ஃப்ரண்ட் சைட்ஸ் பார்த்த மாதிரி தான் நம்ம அட்டாச் பண்ணணும். நான் வந்து இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நான் வச்சுருக்கேன். அதனால தான் அந்த இடத்துல பின் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதாவது 22 சொன்னேன்ல, இது வந்து ஆக்சுவலாக 22.5 இருக்கும் இந்த ஃபுல் போர்ஷன். பட் எனக்கு எப்பயுமே நான் அந்த மாதிரி பண்ணுவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு 22 கரெக்டாக நான் பண்ணிடுவேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கோ ஹெடன் பண்ணிக்கோங்க சரியா? இப்போ இந்த இதையும் இதோட நான் தச்சுட்டு வந்துடுறேன். அப்போ நமக்கு ஒரு பெல்ட் மாதிரி நமக்கு கிடச்சிரும். நான் உங்களுக்கு
நமக்கு இந்த மாதிரி ஒரு பெல்ட் மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. இந்த இதில் நமக்கு வந்து இந்த ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் இந்த ரா எட்ஜஸ் தெரிகிற மாதிரி இருக்குல்ல, அது வந்து இந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து சிம்பிள் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பீஸ் எடுத்துக்கோங்க. இதனுடைய பீஸ் எடுத்திருக்கேன், இந்த லைனிங்னுடைய பீஸ் எடுத்திருக்கேன். அதனுடைய இதை வந்து நீங்கள் பைப்பிங் வைக்கணும். பைப்பிங் எப்படி வைக்கிறது நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். ஸோ இது ஒரு தடவை நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி இந்த பக்கம் மடித்து அடித்தோம்னா நமக்கு பைப்பிங் நீட்டாக வந்துடும். ஸோ நான் இதை செஞ்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே நான் இந்த பைப்பிங் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? இப்போது நீட்டாகிடும் நமக்கு. இது வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு இந்த ஃபினிஷிங் எல்லாமே நமக்கு நீட்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த இதில் வந்து நம்ம 2 இதுலேயுமே நம்ம இந்த பட்டி போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு, நீட்டாக்கியாச்சு நம்ம இந்த க்ளோஷரை. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இதில் வந்து நம்ம டாப் ஸ்டிச் பண்ணணும். 2 இதுலேயுமே நம்ம டாப் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் இது வந்து நீட்டாக நிற்கும், இல்லைன்னா இது ஒரு மாதிரி மடங்கிக்கிட்டே நிற்கும். ஸோ அதனால் இந்த 2 இதுலேயுமே நம்ம டாப் ஸ்டிச் போட்டு வந்துடுறேன். இந்த சைடு இந்த 2 இதில் எல்லாம் டாப் ஸ்டிச் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த 2 ஸ்டிச்சஸ் இருக்குல்ல, நம்மளுடைய இந்த 2 ஸ்டிச்சஸ் இருக்குல்ல, இந்த 2 ஸ்டிச்சஸையும் நம்ம ஒன்றா சேர்த்து வச்சு நான் இங்கே பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிக்கோங்க, இல்லை கிளிப் பண்ணிக்கோங்க. சரியா? 2 சைட்லேயுமே பின் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ என்ன பண்ணோன்னா இதனுடைய மிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணி வைக்கணும். மார்க் பண்ணி வைக்கணும்னா நம்ம சின்னதாக ஒரு ஸ்னிப் பண்ணிட்டோம்னா அதான் மார்க் நமக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த சைடும். ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த இதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த இதோட சேர்த்து பின் பண்ணிக்கணும். இந்த ஜிப் இருக்கிற இன்னொரு சைடில் நம்ம மார்க் பண்ணோம்ல, ஸ்னிப்ஸ் பண்ணோம்ல, அந்த இதில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு இப்போது இந்த சைடு இதனுடைய சென்டர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்னிப் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த 4x11 quilted பீஸ் இருக்குல்ல, இது வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணணும். இது அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதையுமே நம்ம இப்படி வச்சு நம்ம இங்கே ஸ்னிப் பண்ணணும். இந்த சைடு இந்த சைடு. அதுக்கப்புறம் இந்த 2ஐயும் ஒன்றா சேர்த்து வச்சு இப்படி வச்சுட்டு சரியா? இப்போ இதை எடுத்துட்டு கீழே இது வந்து பாட்டமில் வர்றது. ஸோ அதனால் ஜிப் இருக்கிற போர்ஷனில் வைக்கக்கூடாது. நம்ம இந்த கீழே இருக்கிற போர்ஷனில் எங்கெல்லாம் நமக்கு அந்த ஸ்னிப்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் நமக்கு அந்த ஸ்னிப்ஸ் இருக்கோ அந்த இதுலெல்லாம் வச்சு இப்போ நான் பின் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாக நம்ம தைக்கணும். இந்த இது ஃபுல்லாக நம்ம தைக்கணும். இப்போ இந்த இது நான் தச்சிட்டேன். இதை வந்து இப்போ இப்படி ரா எட்ஜஸ் ஓப்பனாக இருக்குல்ல, இதை வந்து நம்ம இந்த மாதிரி பைப்பிங் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், நான் 1.5 இன்ச்சஸுக்கு எடுத்துக்கோங்க. அது போக வந்து நான் 2 பீஸை வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். 2 பீஸ் போதும்னு நினைக்கிறேன். நான் அந்த இது எல்லாத்தையும் நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்ட்ரைட் கட் பைப்பிங் இது தான் எடுத்திருக்கேன், கிராஸ் கட் எடுக்கலை. ஸோ அதனால் இந்த இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது ஃபினிஷ் பண்ணிடுவேன் நான்.
சரியா? ஸோ பைப்பிங் எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த பீஸை வந்து இப்படி வச்சுட்டு ஒரு ஃபுல் ரவுண்டு நம்ம தச்சிடணும். தச்சுட்டு அதுக்கப்புறம் மடித்து அந்த பக்கம் தைக்கணும். சரியா? அவ்வளோதான். நான் தச்சுட்டு வந்து எல்லாமே நான் பைப்பிங் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு இந்த சைடு. இப்போ நீட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா தெரியும் நமக்கு நல்லா நீட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் இது ஷீட் போட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழேயும் இதே மாதிரி வந்து இது பண்ணி மேலேயும் இதே மாதிரி இது பண்ணி நீங்கள் வச்சு நீங்கள் தச்சிடலாம். சரியா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நான் இங்கே வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதையுமே நம்ம வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு இதனுடைய சென்டர் பாயிண்ட்டு எல்லாத்தையும் மார்க் பண்ணணும். அந்த இதுக்கு மார்க் பண்ணோம்ல, நம்ம கீழ் போர்ஷன் இதுக்கு மார்க் பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த இதுக்கும் எல்லா பக்கமும் மார்க் பண்ணோன்னா தான் நமக்கு வச்சு தைக்கிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம பண்ணுறது. சரியா? இதையும் இதே மாதிரி இதையும் சேர்த்துட்டு இந்த சைடு இப்போ என்ன பண்ணோன்னா இதை வந்து இந்த சைடில் நம்ம எல்லா பக்கமும் நம்ம இது அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, இது எல்லாத்துலேயும் நம்ம வச்சு நம்ம இது ஃபுல்லாக நம்ம தைக்கணும். தைச்சிட்டு நம்ம இதையும் போடணும், பைப்பிங்கையும் போடணும். தைச்சிட்டு தான் நான் போட போகிறேன். ஃபுல்லாக இது தைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி இருக்குது, ஃபினிஷ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் நான். இது வந்து தைச்சாச்சு, ஃபுல்லாக தைச்சாச்சு இது. இப்போ இதை வந்து நம்ம பைப்பிங் பண்ணி க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். சரியா? அகேன் நான் ரெண்டு பைப்பிங்கை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். 2 ஃபேப்ரிக் 1.5 இன்ச் ஃபேப்ரிக்கை இது பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்படி வச்சு ஃபுல்லாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் திருப்பி மடித்து தைப்பேன். சரியா? இங்கே இந்த பைப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பேங்கிள் பாக்ஸ் ரெடி. இது நான் வந்து பேங்கிள் பாக்ஸ்ன்னு சொல்கிறேன். நீங்கள் வேறு எதுனாலுமே நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் அதுக்குள்ளே பேங்கிள்ஸ்லாம் உள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னுடைய இது அவுட்கம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து இன்னும் கூட நான் வந்து இது பாருங்கள், இங்கே பக்கத்தில் தான் ராட் வச்சுருக்கேன். இந்த ராடை வந்து நான் கட் பண்ணணும். ராட் வைக்கிறதா இருந்தால் இந்த ராடை வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணணும். இது வந்து இந்த ரோல்ஸுக்கெலாம் வரும்ல, டிஷ்யூ பேப்பர் ரோலுக்கெலாம் வரும்ல, அந்த ரோல். சரியா? அதை வந்து உள்ளே வச்சு நான் வச்சுருவேன். ஆனால் அது வந்து இப்போ நான் அதை கட் பண்ணணும், அந்த வேலையெல்லாம் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே அவசரப்பட்டு எல்லாத்தையும் வச்சாச்சு. நான் ரோல் இல்லாமல் வச்சேன்னா இன்னும் கூட நிறைய பேங்கிள்ஸ் என்னால் வைக்க முடியும். இட்ஸ் கம் அவுட் வெரி வெல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது சூப்பராக வந்திருக்கு எனக்கு. நீங்களும் இது ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். டுட்டோரியல் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தது அந்த பேங்கிள் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த இது வந்து நீங்கள் பேங்கிள் பாக்ஸாக யூஸ் பண்ணலாம். இல்லை ட்ராவலிங்க்கு போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட்டு, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கூட வைக்கலாம். இதில் வந்து ஒரு சில இது வந்து ஐடியாஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மேலே வந்து இந்த கண்ணாடி ஷீட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இந்த கண்ணாடி ஷீட் வந்து இது வந்து இந்த ஆப்ஷன் இருக்குன்றதுக்காக தான் நான் இந்த டுட்டோரியல் இது பண்ணேன். இது இல்லாமல் கீழையும் மேலையும், ஏன் தப்பா சொல்றேன், மேலையும் நீங்க வந்து இதே மாதிரி quilted பீஸே நீங்க வச்சிடலாம். ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அது வந்து உங்களுக்கு ஃபினிஷ் இன்னும் கூட நீட்டா வரும். ஓகேயா? செகண்ட் பாயிண்ட் இன்னொன்று என்னன்னா, நான் வந்து இது வந்து ஃப்ரண்ட் சைட் டு ஃப்ரண்ட் சைட் வச்சு நான் அதுக்கப்புறம் இந்த பைப்பிங் கொடுக்கறத வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த ஓரம் எல்லாம் பைப்பிங் வச்சு தைக்கிறத வந்து காட்டியிருக்கேன். நீங்க அது மாதிரி தைக்காம நீங்க வந்து உள்ள வச்சு தைக்கிறது அந்த மெத்தட்லயும் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லைன்னா நான் அடுத்த டுட்டோரியல் ஏதாவது ஒரு டுட்டோரியல்ல வந்து வேற, ஆக்சுவலா நான் வந்து இன்னொரு ஜுவல்லரி பாக்ஸுக்கு வந்து நான் வந்து டுட்டோரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த இதுக்கு வந்து நான் அந்த மாதிரி வச்சு உங்களுக்கு தச்சு காட்டிடுறேன். ஸோ இது வந்து இந்த பைப்பிங் வைக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தா கூட நிறுத்தி நிதானமா ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்ததுன்னா ஒரு தடவை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி உட்கார்ந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நீட்டா வரும். பைப்பிங் வந்து இந்த கண்ணாடி கேஸ், இந்த இது இருக்குல்ல, இந்த பவுச், இந்த பேப்பர் ஷீட் இருக்குல்ல, இதுல வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எனக்கு.
பட் இந்த சைடு பின்னாடி வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. இந்த இதில் வந்து எனக்கு பைப்பிங் வைக்கிறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ இந்த இதுக்கு வந்து எனக்கு நானுமே வந்து இந்த இதுக்கு வந்து ஃபேப்ரிக் எடுத்திருந்தேன்னா எனக்கு வந்து இன்னும் கூட எனக்கு ஃபினிஷ் இன்னும் நீட்டாக வந்திருக்குன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. மற்றபடி இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் அகேன் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், நான் வந்து இங்கே ப்ரொக்கேட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஜுவல் பாக்ஸ் அதுலலாம் வந்து இந்த ப்ரொக்கேட் ஃபேப்ரிக் மாதிரி தான் ஒரு ரெட் கலர், அதுவும் அது தேடி என்னோட இது ஃபேப்ரிக் கபோர்டை தேடி இந்த ரெட் கலரில் வேணும்னு சொல்லிட்டு தேடி எடுத்தேன். நான் இந்த ரெட் இருந்தது என்கிட்ட லக்கிலி. இந்த இது நான் ப்ரொக்கேட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு ப்ரொக்கேட்லாம் வேண்டாம் என்கிட்ட அது இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பிளெயின் காட்டன் ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணலாம். அது இன்னும் நீட்டாக கூட வரும், ஃபினிஷ் வந்து இன்னும் நீட்டாக வரும் உங்களுக்கு. அண்ட் நான் வந்து இங்கே குவில்டிங் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் குவில்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறது டீட்டெயில்டு வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை போட்டுடுறேன். அந்த இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். அப்படி புரியலை அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினதில் வந்து என்னென்னா, இந்த இதில் ப்ரொக்கேட்டில் வந்து இந்த புட்டாஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த கிராஸ் லைனில் நான் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணாமல் கிராஸ் லைனில் பண்ணியிருக்கேன். ஸோ தட் எனக்கு வந்து நான் உட்காந்து லைன்ஸ் போட வேண்டியது இல்லை. அதுக்காக தான் நான் மெயினாக இந்த ப்ரொக்கேட் ஃபேப்ரிக் சூஸ் பண்ணதே அதுக்காக தான் சூஸ் பண்ணேன். இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். இன்ஃபேக்ட் இதில் வந்து இன்னும் கூட நிறைய நான் வச்சு என்னால் அடக்க முடியும். என்கிட்ட வந்து நிறைய பேங்கிள்ஸ் வேறு இருக்குது என்கிட்ட. ஸோ அதனால் எல்லாத்தையும் இது மாதிரி இன்னும் ஒரு பாக்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே இதாகிடும். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த நவராத்திரிக்கு இல்லை அப்படின்னு, ஏன்னா நவராத்திரி முடிஞ்சிடும் ஆல்ரெடி, கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ண முடியாது. பட் அகேன் தீபாவளிக்கு கிஃப்ட் கொடுத்துக்கோங்க. இனி இல்லை யாராவது ஒரு பர்த்டேக்கு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு ரொம்ப யூனிக்காக, ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிறோங்கிற பட்சத்தில் அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது. ஸோ எஸ், இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மெயில் அனுப்புங்க, இல்லைன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புங்க. ஐ வில் பி வெரி த்ரில் டு see that. ஸோ அடுத்த டுட்டோரியல் உங்களை மீட் பண்ணுறேன். until then take care and stay safe.